Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பத்தி பார்க்க போறோம்னா டாப் 5 கென்ஜுட்சு யூசர் இன் நருட்டோ சீரிஸ். இந்த லிஸ்ட்ல வந்து உச்சியா கிளான் மெம்பர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. சொல்ல போற லிஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட் லிஸ்ட். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிஸ்ட் இருக்கும். அது என்ன லிஸ்ட் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு. இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸா இருக்கும் உங்க லிஸ்ட்ல. அது பார்க்கறது நம்ம சேனல் புதுசா பாருங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் உங்களுக்கு. இந்த லிஸ்ட்ல வந்து 5th பிளேஸ்ல இருக்கிறவர் ஒபிட்டோ வந்து ஒரு உச்சியா கிளான் மெம்பர்னால அவருக்கு ஷெரிங்கன் இருக்கும், மங்கிக்கு ஷெரிங்கன் இருக்கும். அவரோட மங்கிக்கு ஷெரிங்கன் எப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம ஒபிட்டோ வேற லெவல் யூஸ் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒபிட்டோட கென்ஜுட்சு எங்க நான் வேற லெவல்ல பாக்குறேன். ஒபிட்டோ யாகுராவை ரொம்ப நாளா அவரோட கண்ட்ரோல் யாகுரா வந்து ஒரு கென்ஜுரிக்கு, அது இல்லாம அவர் போத் மிசுகாகே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிற ஒருத்தரை நம்ம ஒபிட்டோ கென்ஜுட்ஸ்ல வச்சிருப்பாரு. பப்பட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு நம்ம யாகுராக்கவே தெரியாது நம்ம கென்ஜுட்ஸ்ல தான் மாட்டேன்னு இருக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம ஒபிட்டோவால இசனாக்கி யூஸ் பண்ண முடியும். இசனாக்கி கூட ஒன் ஆஃப் கென்ஜுட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் பேப்பர் பாம் வச்சு தொடர்ந்து ஒபிட்டோ அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து ஒபிட்டோ சாக போயிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல வந்து ஒபிட்டோ வந்து இசனாக்கி யூஸ் பண்ணி கோனட் பின்னாடி வந்து கோனனே போட்டு தள்ளிட்டு நம்ம ஒபிட்டோ கிட்ட ஆசிரமா செல்ஸ் இருக்கனால இந்த இசனாக்கியாவா இருக்கட்டும் அந்த கென்ஜுட்ஸாவா இருக்கட்டும் ரொம்ப நேரத்துக்கு நம்ம ஒபிட்டோவால யூஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இசனாக்கி எவ்வளவு யூஸ் பண்ணது ஒபிட்டோ உச்சிகா மட்டும்தான். அதனாலதான் ஒபிட்டோவை நான் 5th பிளேஸ்ல. அடுத்து இந்த லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்குது நம்ம சாஸ்கே. சாஸ்கே ஒரு பவர்ஃபுல்லான கென்ஜுட்சு யூசர் தான். நம்ம இது எப்ப பார்த்துட்டீங்கன்னா 4th நிஞ்சா வரல, கடைசியா 4th நிஞ்சால நம்ம சாஸ்கே கிட்ட ரெனிங்கன் இருக்கும். அந்த ரெனிங்கன் யூஸ் பண்ணி அட் டைம்ல 1 to 9 டேல் வரைக்கும் கென்ஜுட்ஸ்ல லாக் பண்ணி வச்சு. இது மட்டும் இல்லாம நம்ம சாஸ்கே நிறைய டைம்ல நிறைய இடத்துல கென்ஜுட்சு யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. சாஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் சாயை பார்ப்பான்ல, அந்த டைம்ல வந்து சாஸ்கே வந்து சாய்க்கு வந்து கென்ஜுட்சு போட்டிருப்பான். அது இல்லாம வந்து டான்ஸ் சாஸ்கே ஃபைட்ல வந்து ஒரு க்ரோ கென்ஜுட்சு யூஸ் பண்ணி நம்ம டான்ஸ் பின்னாடி இட்டாச்சி வர வச்சிருப்பாரு. அந்த சீன்லாம் அல்டிமேட்டா நம்ம 3rd பிளேஸ்ல இருக்குது. நம்ம நருட்டோ சீரிஸ்ல ஒரு பவர்ஃபுல்லான கென்ஜுட்சுனா அது இன்ஃபினிட்டி சுக்கியாமி தான். அதுவும் ஒரு ஹியூமனா யூஸ் பண்றதுனா நம்ம மாதிரா உச்சிகா மட்டும் தான். நம்ம மாதிரா தான் ஃபர்ஸ்ட் ரெனிங்கன் அவைக்கன் பண்ணிருப்பேன். அந்த ரெனிங்கனோட எபிலிட்டி தான் இந்த மாதிரா வந்து எல்லாருக்கும் இன்ஃபினிட்டி சுக்கியாமி யூஸ் பண்ணி எல்லாருக்கும் மக்களுக்கு பீஸை கொண்டு வரணும் தான் அவரோட பிளானே. அதனால ரொம்ப நாளமா தவம் நம்ம நருட்டோ சீரிஸ்ல இந்த இன்ஃபினிட்டி சுக்கியாமி யூஸ் பண்ணும்போது எல்லாருமே ஆல்மோஸ்ட் மாட்டிட்டாங்க இந்த இன்ஃபினிட்டி சுக்கியாமில. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கென்ஜுட்சு தான் இந்த இன்ஃபினிட்டி சுக்கியாமி. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒபிட்டோ எப்படி இசனாக்கி யூஸ் பண்ணி உயிரோட வந்தாரோ அதே மாதிரி மாதிராவும் இசனாக்கி யூஸ் பண்ணி உயிரோட வந்திருப்பாரு ஆசிரமா மாதிரா ஃபைட்ல. அதனால தான் நம்ம மாதிராவை இந்த லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல போட்டு. இந்த லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கு நம்ம சீச்சு கிட்ட எவ்வளவு பவர்ஃபுல்லான கென்ஜுட்சு இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான கென்ஜுட்சு இருக்கு. கோட்டா இந்த கென்ஜுட்சுக்கு கண்ணை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சீச்சு உச்சிகா நினைச்சிட்டாலே போதும். அவரு யாரு லாங்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஷார்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க அப்படியே அட் டைம்ல அந்த கென்ஜுட்ஸ்ல மாட்டிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம கென்ஜுட்ஸ்ல தான் மாட்டிட்டு இருக்கோம் தெரியாத அளவுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அவரோட கென்ஜுட்சு. சீச்சு உச்சிகா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கா நம்ம லிஸ்ட்ல வந்து 2nd பிளேஸ். ஃபைனலி நம்ம 1st பிளேஸ்க்கு வந்தாச்சு. இந்த லிஸ்ட்ல வந்து எல்லாருக்கும் 1st பிளேஸ் இருப்பாரு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இவரு. யாருன்னா நம்ம இட்டாச்சி உச்சிகா தான். காட் ஆஃப் தி கென்ஜுட்ஸ்னு அழைக்கப்படுறவர் தான் நம்ம இட்டாச்சி. நம்ம நருட்டோ சீரிஸ்ல எல்லாருமே நார்மல் கென்ஜுட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இட்டாச்சி மட்டும் தான் எல்லா டைமுமே சுக்கியாமி யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் கென்ஜுட்ஸுக்கும் சுக்கியாமிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கென்ஜுட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம சென்சஸ் மட்டும் தான் அஃபெக்ட். அது இல்லாம கூடவே ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணும். இதுலலாம் நம்ம ஈஸியா கென்ஜுட்ஸ்ல இருந்து வெளில வந்துட்டோம். சுக்கியாமி அப்படி கிடையாது. இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கென்ஜுட்ஸ். பிகாஸ் இது நார்மல் கென்ஜுட்ஸுமே நம்ம சென்சஸ் மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, மென்டலி அஃபெக்ட் பண்ணும். கென்ஜுட்ஸும் நம்ம இட்டாச்சி எப்போ யூஸ் பண்ணுவாருன்னா ஒருத்தர் டார்ச்சர் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டா போதும் அப்போ யூஸ் பண்ணுவாரு இந்த சுக்கியாமி. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா நம்ம கக்காஷியை சொல்லலாம். நம்ம கக்காஷியை வந்து இட்டாச்சி வந்து கென்ஜுட்ஸ் லாக் பண்ணிருப்பாரு. சுக்கியாமில மாட்டி இருக்க கக்காஷியை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, நம்ம ரியல் லைஃப்ல இருக்க கக்காஷியும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணும். இதனால நம்ம கக்காஷி வந்து ஒரு 7 நாள் படுத்த படுக்கையாவே இருப்பாரு. அதுக்கு நம்ம முன்னாடி வந்து ஹீல் பண்ணுவாங்க கக்காஷி. இதே மாதிரி இட்டாச்சி வந்து இன்னொருத்தரும் கென்ஜுட்ஸ் லாக் பண்ணிருப்பாரு. அவங்க தான் நம்ம இட்டாச்சி லவர். நம்ம இசுமியை கென்ஜுட்ஸ் லாக் பண்ணதும் இல்லாம இசுமி கூட ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருப்பாரு இட்டாச்சி. அது ரியல் லைஃப் கிடையாது, சுக்கியாமிக்குள்ள வாழ்ந்துருப்பாங்க ரெண்டு பேரும். ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி வந்து இசுமியை வந்து கொஞ்ச நேரத்திலே போட்டு தள்ளிட்டு இருப்பாரு. அது இல்லாம நம்ம இட்டாச்சி யூஸ் பண்ற கென்ஜுட்ஸோட சுக்கியாமிக்கும் டைம் லைனுக்கும் நம்ம ரியல் லைஃப்ல இருக்க டைம் லைனுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம இட்டாச்சி வந்து இசுமிக்கு கென்ஜுட்ஸ் லாக் பண்ணி சுக்கியாமில வந்து ஒரு வாழ்க்கையே வாழ்ந்து செத்துட்டு இருப்பாங்க. ஆனா ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா உடனே செத்துட்டு இருப்பாங்க. இது இல்லாம நம்ம இட்டாச்சி வந்து க்ரோ வச்சு கென்ஜுட்ஸ் யூஸ் பண்ணுவாரு. வந்து இட்டாச்சி கிட்ட வந்து சீச்சு வந்து ஒரு ஐ வந்து கொத்துட்டு போயிட்டு இருப்பாரு. அந்த ஐயை வச்சு கூட இட்டாச்சியால கோட்டாமட்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். காட் ஆஃப் கென்ஜுட்ஸ்னு அவர் கூப்பிடுறாங்க போல. ஏன்னா காட் ஆஃப் கென்ஜுட்ஸ் வந்து அவர் யூஸ் பண்ண கென்ஜுட்ஸுவே இல்லை. நான் அவர் மட்டும் தான் இந்த அளவுக்கு கென்ஜுட்ஸ் பெர்ஃபெக்ட்டா எந்த டைம்ல யூஸ் பண்ணுமோ அந்த டைம்ல யூஸ் பண்ணுவாரு. இதனால தான் அந்த லிஸ்ட்ல வந்து அவர் 1st பிளேஸ்ல இருக்காரு. வீடியோ ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இது என்னோட ஃபேவரட் லிஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் லிஸ்ட் இருந்தா அதுல கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ யாரெல்லாம் கடைசி வரைக்கும் பாத்தீங்களா அவங்க மட்டும் ஒரு ரெட் கலர் ஆர்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்பதான் தெரியும் யாரெல்லாம் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்திருக்கீங்கன்னு சொல்லி. நம்ம 2nd சேனல் லிங்க் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கான லோகோ கீழே வந்து கொடுத்துருப்போம் லிங்க். அந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ கீழே வந்து கொலாப் பண்ணி விடுறேன் அந்த ஐடியும். அது வந்து கிரேசி கில்லர்னு இருக்கும். அது வந்து ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்ஸாக டெய்லி போடுறோம். கேமிங் கண்டென்ட்ஸு போயிட்டு ஸ்பின் பண்ணி எடுக்கிறது அந்த மாதிரி இவெல்லாம் டெய்லி போடுறோம். நான் அந்த சேனலில் போயிட்டு வியூஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணி அப்படியே அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.